என்ன தேடிட்டு இருக்கீங்க சார்? அது ஒன்றும் இல்லைப்பா, பொங்கல் சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். தூக்கம் கண்ணை சொருகுது. அங்கே 3வது செட்டில் ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் பார்த்தா பேரிங் பார்சல் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இங்கே இடம் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே தூங்க முடியாது சார். 4வது ஷெட் இருக்குல்ல, அதில் இப்போ பழைய மிஷின் இருக்கு. அது இப்போ சுத்தமாக ஓடுறது இல்லை. அங்கே காத்தோட்டமாக இருக்கும், தூங்குறதுக்கு அருமையாக இருக்கும். சரி. உனக்கு எப்படி தெரியும்? அது நீ தூங்குற இடமா? இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். தேடிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்டா. வாடா. எப்பா, முக்கியமான வேலையை போற பார்க்கணும் பேசணுன்ற போப்பா. நீ வேலை பார்க்குற லட்சணம் எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம்டா. வாடா. முடியாதுப்பா, வேலை செய்யறப்போ டிஸ்டர்ப் பண்ணாத. நீ 1000 தான் முதலாளி இருந்தாலும் இதெல்லாம் தப்புப்பா. இந்த நமச்சு வேலை செய்யலாம் செத்து போயிடுவான், தெரியும்ல? எவனா புதுசா அந்த அப்ரெண்டிஸ் இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லு. டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா, உங்ககிட்ட சொல்லணும்டா. கேபின்ல பேசலாம். வாடா. வாடா. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. கடா குடோன்ல பேரிங் பார்ட்ஸ்லாம் வந்திருக்கான். நம்பர்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு போ. அண்ணே அது இறக்குறப்பவே செக் பண்ணிட்டேன். கரெக்டாக தான் இருக்கு. செக் பண்ணிட்டியா? வர்க்கர்ஸ் எல்லாம் என்ட்ரி போடுற மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம் போய் பார். அதையெல்லாம் காலையிலே ரெக்டிஃபை பண்ணியாச்சுண்ணே. இன்னைக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அதை 4 மணிக்கு தான் அனுப்பணும். ஏப்பா, வேற வேலையே இல்லையா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? ஏன் நம்ம ஃபேக்டரியில ரைட் இருந்து லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போ, மாடிப்படி ஏறி இறங்கு. முடிஞ்சா நம்ம ஃபேக்டரி 4 ரவுண்ட் சுத்து. போடா. ஏண்ணே எதுக்கு இதெல்லாம்? உங்க அண்ணன் என்கிட்ட பேசணும்ன்றான். ரகசியமா ஏதோ பேசணுமா? அதான் கூட்டு வந்தான். நானும் சாரமனே சொல்லி பாக்குறேன். புரிஞ்சுக்காம கேள்வி மேல கேள்வி. இதுல MBA வேற படிச்சுக்கிட்டு போப்பா. போதும், இதுக்கு மேல கேவலப்படுத்தாதீங்க. போறேன். சரி, நான் கிளம்புறேன். ஏன்டா பொட்டு வச்சு வேறு பட்டுன்னு சொல்லிட்டேன். பின்ன என்னப்பா, அறிவு வழங்க நான் அம்மாட்ட சொன்னா அவன் உடம்பு தான் வளர்த்து வச்சிருக்காங்க. இப்படி பொழைன்னு சொன்னாதான் அவனுக்கு ஃபியூச்சர்ல புரியும். சரி, நீ விஷயத்துக்கு வா. சொல்லு. அது வந்து நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். அப்ப விட்டுட்டு நான் என் வேலையை பாக்குறேன். டே இருடா, நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்டா. அப்ப சொல்லு. வந்து சாமி என்கிட்ட பேசிடா. எப்பா, சாமி எல்லார்கிட்டயும் தானேப்பா பேசுது. எப்படிடா அது? நம்ம பொண்ணு சாமி தானே, அதான் வாயத்தை தான் நிறுத்தவே நிறுத்தாத. டே லூசே, நான் சொல்றது நிஜ சாமிடா. கோயில் இருக்கிற நிஜ சாமி என்கிட்ட பேசிச்சுடா. சரியா காதுல விழ. எங்க இன்னொரு அடி சொல்லு. கோயிலுக்கு போயிருந்தேன்டா. அங்க இருக்கிற நிஜ சாமி என் காதுல விடுற மாதிரி மட்டும் பேசிச்சுடா. ஒண்ணு இல்ல, இப்ப இப்படிதான் இருக்கும். பயப்படாத, ஃப்ரெண்டு நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். விளையாடாதடா, உண்மையிலே சாமி கிட்ட பேசிச்சுடா. அதான் ஆரம்பத்தே சொன்னல, நீ நம்ப மாட்டேன்னு. சரி, சாமி பேசிச்சு. என்ன பேசிச்சு? அப்படி கேள்றா. நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட என் குறைகள்லாம் தீர்த்துவே நான் வேண்டிக்கிறேன். விரைவில் நீ ஒரு பெண்ணை 3 முறை சந்திப்பாய். அவளை சந்திக்கிற போதெல்லாம் மழை பெய்யும். எந்த பெண்ணை நீ 3வது முறையும் சந்திக்கிற போது மழை பெய்கிறதோ அவள்தான் உன்னுடைய வருங்கால மனைவி. தொடர்ந்து 3 முறை ஒரே பொண்ணை பாப்பேனா. அந்த பொண்ணை பாக்குறப்பெல்லாம் அப்படியே மழை பெய்யுமா. அதுதானே கட்டிக்கு போற பொண்ணாண்டா. அப்படியே கேட்கும் போது உடம்புலாம் செலுத்து போச்சு. பாரு, இப்ப கூட செலுக்குது. சரி, சாமி பேசிச்சு. ரகசியமா பேசிச்சா சத்தமா பேசிச்சா? சத்தமா தானே பேசிச்சு. நான் கூட பேசினேனே. பக்கத்துல யாரும் எதுவும் சொல்ல? எப்படிடா சொல்ல முடியும்? சாமி பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. நான் பேசுறது சாமிக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அந்த டயத்துல பக்கத்துல ஒரு பொண்ணு கூட வந்து சாமி கும்பிட்டுச்சு. அது காதுல கூட விழல. அது பாட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுச்சுடா. கஷ்டம்தான், புரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இதுக்கு தான் அப்பவே சொல்லுவாங்க, துக்கம் தொண்டை அடிச்சதுன்னா ஓன்னு அழுதணும். கோவம் பயங்கரமா வந்துச்சுன்னா நல்லா சத்தமா சண்டை போடணும். இப்படி உள்ள இருக்கிறத வெளியே கொட்டலன்னா இப்படிதான் இருக்கும். பெரியவங்க சொன்ன கேட்கணும் தமிழ். என்னடா சொல்ற? பின்ன இப்படி அடைக்கடைக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா இப்படிதான் தோணும். சாமி பேசுதுன்ற, நாளைக்கு குருவி பேசும், காக்கா பேசும், ஏன் இந்த கம்ப்யூட்டர் கூட பேசும்.
இப்படி முத்து விட்டியப்பா? அட பாவி, அப்ப நான் பைத்தியக்காரன்னு சொல்றியா? பாத்தியா பாத்தியா, உனக்கே இந்த சந்தேகம் இப்ப வந்துருச்சு பாத்தியா? டேய் ஏய், சரி 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 சரி, நீ பைத்தியம் இல்ல, நான் தான் பைத்தியம். போதுமா? டாக்டர்கிட்ட எப்ப போவோம்? போடா. சத்தியமா நான் சாமி கிட்ட பேசுறேன்டா. வேற யார்கிட்ட சொன்னா சிரிப்பாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ எனக்கு பைத்தியம் பட்டகன்றிய. கடவுளே, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற? நான் இவன் சொல்றதெல்லாம் நம்பணும், ஆமா ஜாமி பொண்ணுன்னு எதிர்பார்க்கறான். இவன் என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக என்ன இப்படி எல்லாம் சோதிப்பியா? நான் தான் உன் பக்கமே வரது இல்லையே, அப்புறம் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு கண்ணு காது ஆட்டு கூட இல்லையா சாமி? பத்தியா பத்தியா, நீ கூட இப்ப சாமி கிட்ட பேசுறல? அப்ப நீ பைத்தியமா? இல்ல இல்ல, இந்த மாதிரிதான் நானும் சாமி கிட்ட பேசினேன். அதை மட்டும் நீ நம்பவே மாட்ற. ஐயோ, பாயிண்டா பேசி மடக்குறானே. என்னப்பா இப்போ உன்னை நம்பணும் அவ்வளவுதானே? நம்பிட்டேன், போதுமா? நான் கிளம்பிட்டுமா? டேய் இருடா. என்னடா நம்பாத மாதிரியே நம்புறேன்னு சொல்ற? விட மாட்டான் போல் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? டேய், நான் என்ன பண்ணணும் உன்கிட்ட கேட்டா, இப்படி ஒரு பொண்ணை நான் பாப்பேனா? அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் மழை பெய்யுமா? மழை பெஞ்சா அந்த பொண்ணை எங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துட்டா ஐயோ புள்ள இருக்குதுடா. டேய், நான் என்னடா பண்ணணும்? சொல்டா 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 சொல்டா. நிறுத்து. ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா நீ போட்டுன்ற. சொல்டா. இந்த பாருப்பா, சாமி கிட்ட நம்ம பேசலாம், அது நல்ல விஷயம். ஆனா சாமி நம்ம கிட்ட பேசினா அவள் தான். ஏன்னா நீ ஜாலியா பைத்தியமா சுத்தலாம், உனக்காக நான் ஏன்ப்பா பைத்தியமா சுத்தணும்? அது நியாயமா, தர்மமா? டேய், நீ எப்படி கை விட்டா நான் என்னடா பண்றது? ஏதாவது ஐடியா கூட அனுப்பிச்சி ப்ளீஸ். ஓ, ஒண்ணு பண்ணலாம். சாமி என்ன சொல்லுச்சு? ஒரே பொண்ணை 3 தடவை பார்க்கணும், அப்படித்தானே? ஆமாண்டா. 3 தடவை பார்க்கும் போதும் அண்டர்ஸ்டாண்ட், 3 தடவை பார்க்கும் போதும் மழை பெய்யணும், அப்படித்தானே? ஆமா ஆமா. இது சென்னை, இப்ப வெயில் கொளுத்திட்டு இருக்கு. இந்த வெயில் காலத்துல நீ ஒரே பொண்ணை 3 தடவை மீட் பண்ணணும், 3 தடவை மழை பெய்யணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா இல்ல இல்ல இல்ல. குட், இப்பதான் நீ நார்மலா பேசுற. இப்போ என்ன பண்றோம்னா, முதல்ல நீ ஒரு பொண்ணை பாக்குறப்போ மழை பெய்யட்டும். அப்படி பேஞ்சது வச்சுக்கேன், அப்போ சாமி சொன்னதை கொஞ்சோண்டு நம்பலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு அப்ப யோசிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே நீ எந்த பொண்ணையும் மீட் பண்ணல, மழை பெஞ்சும் தொலைக்கலனா, இந்த மேட்டரை அப்படியே நீ தலைமுழிக்கணும். அப்புறம் உங்ககிட்ட பேசி அந்த கார்டு அதை அவாய்ட் பண்ற. பெட்டர் சேஞ்ச் த கார்டு. ஓகே? அது எப்படா முடியும்? என்னடா வண்டி ரிவர்ஸ் கியர்ல போகுது? சரி ஓகே ஓகே ஓகே. அப்பாடா, ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? கேளு. அந்த மது உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நீ துக்கம் தாங்க முடியாம நாயகியை கட்டி பிடிச்சுன்னு எங்கன்னா போயிடுன்னு பார்த்தா, நீ என்னடா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப், ஒன்ஸ் அகைன் பிக்கப்ன்ட்டு ஜாலியா இருக்கியாப்பா. பத்தாத்துக்கு ஹெல்ப்புக்கு கார்டெல்லாம் கூப்பிடுற. மது மேல எனக்கு எந்த கோவமும் இல்லடா. அவ மனசுல என்ன ஆசை இருந்துச்சோ அதை அவ சொல்லிட்டா, அவ்வளவுதான். இதை நான் சாமி கிட்ட போய் சொன்னேன். அந்த சாமி என்ன புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் உதவி பண்றேன்னு சொல்லிருச்சு. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி, எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா அந்த சாமி என் கண்ணில் காட்டும். அந்த சந்தோஷத்தில் தான் பேசுறேன். குட், வெரி குட், வெரி வெரி குட். நான் பாட்டுவா. அப்பாடா, அப்பா, என்ன ஒரு மார்க்கமா இருக்கா? மீண்டுருவானோ? வாப்பா, இவன் பாடு பாட போறானோ? செம்ம காமெடி, அதுவும் இல்லாம செம்ம என்டர்டெயின்மெண்ட். சரி விடு, இப்போ உன் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா? ஐயோ, செம்ம கிளியர் ஆயிடுச்சு. ஒரு புது உத்வேகமே வந்த மாதிரி இருக்கு. சூப்பர். இதே ஸ்பிரிட்டோட வீட்டுக்கு போ. இத அப்படியே எழுதி வாட்ஸ்அப்ல ஹிட்லருக்கு அனுப்பிடு. உன்னோட உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கணும், சரியா? பண்ணிடலாம். மின்னல், ஒரு தடவை அந்த ஃபார்முலா எல்லாம் உன்கிட்ட சொல்லி காட்டுமா? நீ சரியான பாக்குறியா? ஓகே, சொல்லு. ஓகே. Integral sin theta is equal to minus cos theta. super. Integral cos theta is equal to
என்ன ஒரு காம்பினேஷன்ல. அடி பாவி, இதை விட்டுட்டு அதுக்கு போறாளே. ஹே, உனக்கு என்ன வேணும்? மசால் வடையும் ஸ்ட்ராங் டீயும் தானே, நான் வாங்கி தரேன். ஆனா இந்த ஃபார்முலால இருந்து மட்டும் டைவர்ட் ஆகாது. உன்னோட பசி தான் உனக்கு முதல் எதிரி. ஐயோ மின்னல், மசால் வடையும் ஸ்ட்ராங் டீயும் அந்த காம்பினேஷன் மாதிரி ஒரு தெய்வீக காம்பினேஷன் இந்த உலகத்திலே இல்ல. ஐயோ மின்னல், என்னடி இது? நான் இவ்ளோ மானக்கெட்டவளாவா இருக்கேன்? நோ, வீட்டுக்கு போய் இந்த ஃபார்முலாலாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிடணும். இப்போ நீ நான் சொல்றதெல்லாம் கேளு ப்ளீஸ். ப்ரோ, நீ நல்லவளா கெட்டவளானே தெரியல ப்ரோ. சரி சொல்லி தொலை. ஓகே மின்னல், integral 1 by x is integral 1 by x square plus ax square is equal to tan inverse x. இல்ல 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 தப்பா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு. இல்ல 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 நானே சொல்றேன். 1 by a tan inverse a. கரெக்ட்டா? சூப்பர் டி, பின்ட்ட. இதே வேகத்தோட வீட்டுக்கு போ. அப்படியே எழுதி காட்டு. வா போலாம். பாட்டி, உனக்கும் உன் புள்ளைக்கும் நல்ல புத்திய கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்தா. ஏண்டி, காலையில டிஃபன் டைம் முடிஞ்சது, மத்தியான சாப்பாடு டைமும் போக போகுது. இன்னும் பட்னி கிடந்தா அந்த வயிறு என்னத்துக்கு ஆகும்? ஐயோ பாட்டி, எனக்கு மானமும் கௌரவமும் தான் முக்கியம். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல வெறி ஏத்துக்கிட்டு வந்திருக்கேன். வர வழியில மின்னல் கிட்ட கூட ஒப்பிச்சேன். எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டா. அப்படியே மனசுல இருக்கிறத பேப்பர்ல எழுதி காட்டிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி வச்சிருக்கேன்டி. பாட்டி, நீ ரெட் வெல்வெட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ராயல் ஃபலூடா, கசாட்டா ஐஸ்கிரீம், சிக்கன் பீட்சா, மட்டன் பஃப், டபுள் சீஸ் பர்கர், கொத்து பரோட்டா எது வாங்கியிருந்தாலும் சரி எனக்கு வேணாம். நான் மானமுள்ள தமிழ் பொண்ணு. எழுதி உன் புள்ளைக்கு அனுப்பிட்டு தான் சாப்பிடுவேன். பாவி, வேகாத வெயில்ல நடந்தே போய் நம்ம பாய் கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. ஆறி போனா நல்லா இருக்காது. முழுசா சாப்பிட வேண்டாம், ஒரு 4 வாயாவது சாப்பிட்டுட்டு எழுத. பாய் கடையா? மட்டன் பிரியாணி வாசனை ஆள தூக்குது பாரு. என் MBA. நோ 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 பாட்டி, நோ பாட்டி, இந்த மட்டன் பிரியாணியை விட மான ரோஷம் தான் முக்கியம். அவ்ளோ கோவமா சொல்லிட்டு போனாரே உன் புள்ள. இப்பவே நான் எழுதி காட்டுறேன். நீ வாட்ஸ்அப்ல உன் புள்ளைக்கு அனுப்பு. அங்கிருந்து அவர் ஓகே சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் பிரியாணி. அது வரைக்கும் பட்னி தான். நீ அந்த பிரியாணி அந்த பக்கம் எடுத்துட்டு போ. யாரு பாட்டி? சர்வாதிகாரியா? இல்லடி, உங்க அம்மா தான். சொல்லுடிமா, என்ன விஷயம்? அவ சாப்பிட்டாளா அத்தை? கால்ல விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பட்னியோட கோயிலுக்கு வர போயிட்டு வந்துட்டா. எழுதி காட்டிட்டு தான் சாப்பிடுவேன்னு பட்னியோட உட்காந்துருக்கா. எனக்கு மனசே தாங்கலடி. அவகிட்ட கொஞ்சம் கொடுங்க. ஏய், உங்ககிட்ட தான் பேசணுமா?
சொல்லுமா. இன்னும் எழுதி பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிடி, எல்லாம் போதும். நீ பாட்டி சொல்ற மாதிரி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எழுது. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு இந்த பாட்டி மாதிரி எழுதுறப்போ நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டி, நீ எழுதுற லட்சணம் எனக்கு தெரியாதா? 5 வரி எழுதுவ, 6வது வரியில திணற ஆரம்பிச்சிருவ, கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிருவ. என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணியே முடிச்சிட்டேன் தெரியுமா? இன்னும் எவ்வளவு நேரம்டி? நீ சின்ன பொண்ணு, பசி தாங்கிப்ப. ஆனா பாட்டி அப்படியா? வயசானவங்க, சுகர் பேஷண்ட் வேற. சாப்பிடலனா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அவங்களால பசி தாங்க முடியுமா? பாட்டி நீனும் சாப்பிடல? ஏண்டி, பச்சை புள்ள நீ பட்னி கிடக்கும் போது கட்டையில போற எனக்கு எப்படி சோறு இறங்கும்? ஐயோ, அவங்களுக்கு உடம்புல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. இப்படி சாப்பிடாம பட்னி கடந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னடி பண்ண முடியும்? ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ற? என்கிட்ட பேசுறீ? உங்க அப்பாக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை இல்ல. அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வெயி, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேனா. ஒழுங்கு மரியாதையா நீ சாப்பிட்டுட்டு மத்த எந்த வேலையா இருந்தாலும் போய் பாரு. மா, அப்பாக்கு வாக்கு கொடுத்துட்டேனே. படிப்பு எங்கேயும் போயிடாது. நீ எப்ப வேணாலும் போட்டு காட்டலாம். ஆனா பசியும் வயிறும் காத்துட்டு இருக்குமா? பெரியவங்களுக்காகவாவது இறக்கம் பாருடி. முதல்ல போய் சாப்பிடுற வேலைய பாரு. என்ன சாப்பிட போறியா இல்லையா? நான் சாப்பிடுறேன். ஆனா நீ கம்பல் பண்ணதுனால தான் நான் சாப்பிட்டேன்னு உன் புருஷன் கிட்ட நீ சொல்லிடணும். அப்புறம் அவர் வந்துட்டு மானம் இல்ல ரோஷம் இல்லைன்னு எப்படின்னு என்ன திட்டினாருன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு. அத்தை கிட்ட போனை கொடு. சரி. சொல்லு, நீ சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறதுக்கு தானே எடுத்திருக்கேன். மரியாதையா நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடு. வயசான காலத்துலயும் உயிரை வாங்காத. போய் தட்டு எடுத்துட்டு வா. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. நீ பட்ட வருத்தமோ அவமானமோ எனக்கு தெரியாதா? நீ பிறந்ததும் உங்க அம்மா கூட உன்னை தூக்கல, நான் தான் தூக்குனேன். என்ன பெத்த ராசாத்தின்னு நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன். அப்ப என் கைய பிடிச்சவதான். ரொம்ப வருஷம் என் கைய பிடிச்சுக்கிட்டே தான் நீ தூங்குவ. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள நீ பட்னியா கிடக்கறத என்னால தாங்க முடியுமா சொல்லு? உன் சென்டிமெண்ட் சீன்லாம் கொஞ்சம் நிறுத்தியா? போய் தட்டு தண்ணிலாம் எடுத்து வா, சாப்பிடணும். நீ சாப்பிடுறீ என் தங்க புள்ள. காலையில இருந்து பட்னியா நீ எம்பிட்டு தவிச்சியோ தெரியலையே. பாட்டி, எல்லாம் உனக்காக தான், தெரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நீயும் என்னை விட்டு போட்டுன்னு போயிட்டனா அப்புறம் பெத்தவங்க கூட இருந்தோம் இந்த வீட்ல நான் அனாதையா தானே இருக்கணும். ஏய், லூசு மாதிரி பேசாத, சாப்பிடு. இங்க பார், அவ லைன்ல இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். நீ சாப்பிடு, நான் பேசிட்டு வந்துடுறேன். அவ சாப்பிடுறாளத்த? சாப்பிடுறாடி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க அத்தை, தேங்க்ஸ். எங்க அவ சாப்பிடுறாளா? எங்க இப்பவாவது நம்ம சாப்பிடலாமா? வழக்கமா 4 இட்லி 1 தோசை சாப்பிடுவீங்க. இன்னைக்கு அவளை வெறுப்பேத்துறதுக்காக பேருக்கு 2 இட்லி சாப்பிட்டு கை கழுவிட்டீங்க. இப்பவும் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கடன் துடிக்கிறீங்க. இந்த பாசத்தை அவகிட்ட காட்டினா என்னங்க ஆக போகுது? என்னோட பாசமும் அக்கறையும் உனக்கு புரியுதில்ல, எனக்கு அது போதும். நீங்க இப்படியே இருந்துட்டு போறீங்களா? ஒருவேளை பாசத்தை வெளியே காமிச்சா அவ கேர்லெஸ் ஆயிடுவா, சோம்பேறியாவே மாறிடுவா. என்னோட கோவம் அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தண்டனை தான். ஆனா இந்த கோவம் தான் அவளை ஜெயிக்க வைக்க போற மருந்து. அதை நீ புரிஞ்சுக்கோ.
சாப்பிடலாம். ம்